வெளிநாட்டில் இருந்து இந்தியாவிற்குள் வரியில்லாத இறக்குமதி பொருட்களை கொண்டு வரும் இந்திய பயணிகளுக்கான வரம்பை 50,000 ரூபாயில் இருந்து 75,000 ரூபாயாக உயர்த்தியுள்ளதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெளிநாடுகளிலிருந்து வான்வழியாக அல்லது கடல் வழியாக இந்தியா திரும்பும் இந்திய குடிமக்கள் மற்றும் இந்திய வம்சாவளி சுற்றுலா பயணிகள் இனி ரூ. 75,000 மதிப்பிலான வெளிநாட்டு பொருட்களை வரி ஏதுமின்றி கொண்டு வரலாம். அதேபோல இந்தியாவிற்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான வரியில்லாத வரம்பு 15,000 ரூபாயில் இருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு ஆண்டிற்கும் மேலாக வெளிநாட்டில் வசித்துவிட்டு இந்தியா திரும்பும் பயணிகளுக்கான நகை வரம்பும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் பெண் பயணிகள் 40 கிராம் வரையிலான தங்க நகைகளை வரி ஏதுமின்றி கொண்டு வரலாம். ஆண் பயணிகள் 20 கிராம் வரையிலான தங்க நகைகளை வரி ஏதுமின்றி கொண்டு வரலாம். அதே நேரத்தில் பொருட்களின் மதிப்பு 75,000 ரூபாய்க்குள் இருந்தாலும் பின்வரும் பொருட்களுக்கு வழக்கமான வரி வசூலிக்கப்படும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது துப்பாக்கிகள், தோட்டாக்கள், 100க்கும் மேற்பட்ட சிகரெட்டுகள் அல்லது 25க்கும் மேற்பட்ட சுருட்டுகள், 2 லிட்டருக்கும் அதிகமான மதுபானம், ஆபரணங்களாக இல்லாத தங்க கட்டிகள் அல்லது வெள்ளி, LCD, LED போன்ற தொலைக்காட்சிகள் போன்றவை இதில் அடங்கும். தற்போது காலமாற்றத்திற்கு ஏற்பவும் வெளிநாட்டு பயணங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாலும் பயணிகளுக்கு விமான நிலையங்களில் ஏற்படும் சுங்க சோதனை கெடுபிடிகளை குறைக்கவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தனிப்பட்ட தேவைக்காக வெளிநாட்டிலிருந்து ஆன்லைன் மூலம் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான சுங்க வரி 20% இருந்து 10% குறைக்கப்பட்டுள்ளது. இனி நீங்கள் வெளிநாடு சென்று திரும்பும் போது விலையுயர்ந்த ஸ்மார்ட் போன்கள், பிராண்டட் ஆடைகள் அல்லது மின்னணு சாதனங்களை 75,000 ரூபாய் வரை வாங்கி வரலாம். இந்தியாவிற்கு வரும் ஒரு பயணி, ஒரு குழந்தை உட்பட அன்றாட வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான தனிப்பட்ட பொருட்கள் மற்றும் பயண நினைவு பொருட்களை அந்த நபர் வரியில்லாமல் எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவார் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு கப்பல் அல்லது விமானத்தின் பணியாளர்கள் தங்கள் தனிப்பட்ட அல்லது குடும்ப பயன்பாட்டிற்காக சாக்லேட்டுகள், சீஸ், அழகு சாதன பொருட்கள் மற்றும் பிற பரிசு பொருட்களை 2,500 ரூபாய்க்கு மிகாமல் கொண்டு வர அனுமதிக்கப்படுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பயண விதிமுறைகளை தளர்த்துவதையும் அதிகரித்து வரும் வெளிநாட்டு பயணம் மற்றும் நுகர்விற்கு ஏற்ப பொருட்களின் விதிகளை சீரமைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.